எப்படி செய்தி வந்திருக்கணும்? தெலுங்கானாவில் தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்தது, அதனால் தெலுங்கானாவின் ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு அங்கு கட்டாயமாகியது. இது சொல்றதுக்கு தமிழ் ஊடகம் ஏன் வந்து தயங்குது? தெலுங்கானா தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்தாங்களா? இல்ல, அவங்க ஆதரிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, இருக்கு, அங்க பாஜக இல்ல. ஆனா அந்த மாநிலம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றது. இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன? சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல் சிலபஸ், லோக்கல் சிலபஸ், மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு எல்லாத்துலயும் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு கட்டாயமாகி இருக்கு. இப்ப தமிழக அரசாங்கம் இங்க தமிழை கட்டாயப்படுத்தினா மும்மொழி கொள்கை வந்துடும். எப்படி வரும்? தனியார் பள்ளியில மோட் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியம், செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன் சொன்னார்ல ஒரு அமைச்சர் பையன், எனக்கு நான் கொஞ்ச நாளா பிரெஞ்சு தான் படிக்கிறேன். அப்ப தமிழ் அந்த பையனுக்கு கட்டாயப்படுத்தினா தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். எப்படி தமிழை கட்டாயப்படுத்துவாங்க? ஏன் எந்த திராவிட கட்சிகளும் தமிழை கட்டாயப்படுத்தல? மும்மொழி இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். அப்புறம் மும்மொழியை வச்சு அரசியல் பண்ண முடியாது, ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு போய் சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்து தமிழை இன்னும் கட்டாயப்படுத்தாம வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை வரும், தமிழ்நாட்டில் வரும், அதை வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி இங்க அமையும். இங்க தேசிய கல்விக் கொள்கை வரும், ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே தரத்துல ஒரே விதமான கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க உருவாகும்.